உயிரற்ற மரபொம்மைகளுக்குள் உயிருள்ள புத்தராக இருப்பதாக நீ நினைத்து உயிருள்ள என்னை விரட்டினாய். இந்த மயில்கல்லுக்குள் நான் வணங்கும் ஆண்டவன் இருப்பதாக நினைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? மடாலயத்தினுடைய மடாதிபதி கண்ணீரிலிருந்து கண்ணீர் குமரி எடுத்தது. ஞான வெளிச்சத்திற்கான கதவை உன்னுடைய சொற்களும் உன் செய்கையிலும் தந்தது. இந்த இனிமையான மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசக்கூடிய இந்த நேரத்தில் நல்ல நல்ல செய்திகளை செவிமடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் ராமாயணத்தை, பெரிய புராணத்தை, பாரதத்தை, திருக்குறளை பார்க்கக்கூடிய வகையில் உலகத்திற்கே மென்மைத்தன்மையோடு மலர்ந்து மனம் வீசக்கூடிய மலரைப் போல தங்களுடைய சின்ன சின்ன செய்கையால், எழுத்துக்களால் ஆன்மீகத்தை பட்டு போல தைக்கக்கூடிய ஜென் கதைகளை பார்க்க இருக்கின்றோம். ஒரு கடும் குளிர். அந்த கடும் குளிரில் ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் தேசாந்தரியாக நெடும் பயணம் செய்து வருகின்றார். என் அன்புக்குரியவர்களே, ஒரு பெரிய புத்த விகார். அந்த புத்த விகாரில் நிறைய புத்த பிட்சுக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். கடும் குளிரில் தொடர் பயணம் மேற்கொள்ள முடியாத அவர் அந்த மடாலயத்து மடாதிபதியிடம் இரவு தங்கி போவதற்கு அனுமதி கேட்டார். வாசல் புறத்தை காட்டி அந்த திண்ணையில் அமர்வதற்கு அனுமதி தந்தார். வயது முதிர்வின் காரணமாகவும் குளிரின் காரணமாகவும் மடாலயத்தில் கிடந்த சின்ன சின்ன மரக்கட்டைகளினுடைய உருவத்தை நெருப்பாக்கி நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்தார். நேரம் கடந்தது. மடாலயத்தினுடைய பீடாதிபதி பார்த்தார். எங்களுடைய மரபுத்தர்களையெல்லாம் எரித்து குளிர்காயிராயா மடையா? எங்களுடைய மரபுத்தர்களையெல்லாம் எரித்து குளிர்காயிராயா மடையா? போ என்று வெளியில் தள்ளி அப்புறப்படுத்தி விட்டார். நள்ளிரவு, கடும் குளிர், எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அந்த முதியவர் வெளியே சென்றார். புலர்காலை பொழுது பொழிந்தது. அந்த பகுதியிலே சிறிது தூரம் கடந்து ஒரு மயில்கள் அங்கு உட்கார்ந்து கொண்டு கண்ணை மூடி கடுந்தவம் போல சிறிய மலர்களையெல்லாம் வைத்து அவன் பூஜித்து கொண்டே இருந்தான். இந்த புத்த விகாரினுடைய மடாலயத்தினுடைய மடாதிபதி அங்கே பார்த்தார். அவனை தட்டி எழுப்பி, நடு இரவில்தான் அப்படி நடந்து கொண்டாய், மயில்கல்லை போய் நீ இறைவன் என்று கும்பிடுகின்றாயே, இது தர்மமா என்று கேட்டபோது அவன் சின்ன புன்னகையோடு சொன்னான், உயிரற்ற மரபொம்மைகளுக்குள் உயிருள்ள உன் புத்தர் இருப்பதாக நீ நினைத்து உயிருள்ள என்னை விரட்டினாய். உயிரற்ற மரபொம்மைகளுக்குள் உயிருள்ள புத்தராக இருப்பதாக நீ நினைத்து உயிருள்ள என்னை விரட்டினாய். மரபுத்தருக்குள், மரக்கட்டைக்குள், மரபுத்தருக்குள் புத்தரே இருப்பதாக நீ நினைத்தால் இந்த மயில்கல்லுக்குள் நான் வணங்கும் ஆண்டவன் இருப்பதாக நினைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? தல் புத்தம் சரணம் கச்சாமி என்று மலரை போட்டார். மடாலயத்தினுடைய மடாதிபதி கண்ணீரிலிருந்து கண்ணீர் குமரி எடுத்தது. எனக்கு எத்தனையோ பேர் காவியையும் அறிவையும் தந்து எனக்கு ஆன்மீக உணர்வை தந்தார்கள். ஆனால் ஞான வெளிச்சத்திற்கான கதவை உன்னுடைய சொற்களும் உன் செய்கையிலும் தந்தது. இனி நீனும் என்னுடைய வாழ்வியல் வழிகாட்டி என்றார். சில சமயம் உயிரற்ற சில விஷயங்களில் நம்முடைய கோட்பாடுகளை திணித்து கொண்டு உயிருள்ள மனிதர்களை சித்திரவதை செய்கின்றோம் என்பதையும் உடைத்தது. அவரவர்களுக்கு அவரவர்களுடைய செய்கை இறை வழிபாட்டின் மேன்மையை உணர்த்துகிறது என்பதையும் உணர முடிகிறது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நம்முடைய அருள் நேரத்தில் ஆண்டவனை அடைவதற்கு கூட பாலால், பன்னீரால், பஞ்சகவியத்தால், பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதல்ல. கண்ணீரால் கூட கடவுளை அபிஷேகம் செய்யலாம். 1000 மலர்களை தூவி லட்சார்ச்சனை செய்ய வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. தூய உள்ளத்தோடு அரளிப்பூவை எடுத்து போட்டால் ஆண்டவன் உள்ளத்தில் குடியிருப்பான். அன்பே கடவுள். புத்தம் சரணம் கச்சாமி.